முதல்கட்ட தேர்தல் முடிந்த பிறகுதான் மோடி வந்து இது மாதிரி விருப்ப அரசியல் பேச்செல்லாம் பேசுறாரு. அதே மாதிரி இந்த வேட்பாளர் இதெல்லாம் நடந்திருக்கு. என்டிஏ அதாவது மோடி தலைமையிலான அந்த என்டிஏ கூட்டணி எவ்வளவு வெற்றி பெறும், என்ன மாதிரி இருக்கு? அதான் சொல்றாங்க. போன முறை 303 ஜெயிச்சாங்க. கணக்கு போக சொன்னேன் இல்லையா, ஒரே மாதிரி உத்தரப்பிரதேசம் 74 ஜெயிச்சாங்க. அங்கேயே அவங்க -50 போகுது. அப்போ அது மயிச்சாலே 253 வந்துடுறாங்க, மைனாரிட்டி ஆயிடும். பீகார்ல 35 ஜெயிச்சாங்க. ஒரு 4 3 தான் வர முடியும். அங்க ஒரு 30 குறையுது. 250 30 கழிச்சா 220 ஸ்டில் மைனாரிட்டி. மகாராஷ்டிரால ஜெயிச்சாங்க. குஜராத்ல 10% அவங்க தான் ஜெயிச்சாங்க. இப்ப ஈக்குவலா வர்றதுக்குரிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதனால காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் போன சட்டமன்ற தேர்தலில் கூட்டு தனித்தனியா நின்று வாங்கின ஓட்டை கூட்டி பார்த்தால் எல்லா தொகுதியும் பிஜேபி தோக்குது. பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு வந்து 25 சீட்டுல ஒரு 3 4 தான் வருவாங்க. அங்க ஒரு 20 மைனஸ். இப்படி இந்தியா பூரா அவங்களுக்கு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 150 மேல ராகுல் காந்தி கணக்கு கூட தான் கரெக்டா சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு இருக்கிற பயமே இப்படியெல்லாம் பேசி பதக்கலவத்தை ஏற்படுத்தி தேர்தலை நிறுத்திடுவாங்களோ ஓடமான அச்சம்தான். தமிழகத்துல 40 தொகுதியில இந்தியா கூட்டணி போட்டிட்டு அதுல எத்தனை வெற்றி பெறுவீங்க? இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணியுடைய வெற்றி எத்தனை தொகுதியில் இருக்கு? அந்த கேள்வியே தப்பால். எத்தனை தொகுதியில அவங்க டிபாசிட் வாங்குவாங்க அதான் போச்சு. ஆனா தமிழ்நாட்டை ஸ்வீப் எல்லா பத்திரிகைகள் எல்லா கருப்பு கணிப்பு எல்லாமே சொல்லிட்டாங்க. அரசியல காலம் பூரா எடுத்தவங்க கூட பத்திரிகை துறையில் இருக்கிற இந்த தேர்தல் திமுக வெற்றி யாராலும் தடுக்க முடியாது சொல்லியிருந்தாங்க. ஆக இப்போ டெபாசிட் எத்தனை தொகுதியில் பிஜேபி வாங்க போறோம்னா முடிவு நம்ம எதிர்பார்க்க போறாரு. தேர்தல் முடிவு 40 நாம நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். இந்திய அளவில் எவ்வளவு? இந்திய அளவில் நல்லா சொன்னா 150 அவங்க வந்துட்டாங்கன்னா மீதி இருக்கிற 400 480 சீட்டு கிட்ட நம்ம இந்த அணிதான் வரப்போகுது. அதாவது வந்து அதிகமான சீட்டு காங்கிரஸ் வந்தாங்கன்னா ஜனாதிபதி அழைப்பார். ஆக முதல் கட்டத்திலே ஜனாதிபதி அழைக்கிற காங்கிரஸ் அந்த இடத்தை பிடிக்கும். குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் தான் அழைப்பார். அழைத்த பிறகு மற்ற கட்சிகளுடைய ஆதரவுலாம் திரட்டி மொத்தம் கொடுத்து மந்திரி சபை அமைப்பார். பிரதமர் மோடி ஒரு கட்ட தேர்தலுக்கு கட்டம் முடிந்த உடனே பேச்சு மாற்றி மாற்றி பேசுறாரு. அவர் எந்த காலத்திலும் ஒரே மாதிரி பேசிட்டு பேச்சு மாற்றி பேசுறதுல வந்தனர் மோடி. ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவார். ஒரு கூட்டணி இருந்தா ஒன்று பேசுவார், கூட்டணி இல்லைன்னா ஒன்று பேசுவார். இதே ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை ஊழலான ஆட்சின்னு பேசுறதே மோடி தானே, இதே அமித்ஷா தானே. அப்புறம் அதே மோடி வந்து எலெக்ஷன் நேரத்தில் அம்மா வந்து ரொம்ப பத்திரிகை ரொம்ப சிறந்தவங்க பேசுகிறாங்க. அவருடைய இந்தியாவில் இந்த பிரதமர்களே இப்படி கீழ்த்தரமாகவும் பேச்சு மாற்றி பேசுகிற ஒரு பிரதமர் இந்த 70-72 ஆண்டுகளில் இவரை தவிர வேறு பேசுகிறேன். லால்பகதூர் சாஸ்திரி பேசுகிறேன், இந்திரா காந்தி பேசுகிறார், மன்மோகன் சிங் வரை இந்த பிரதமர்கள் யாரும் தளம் திறந்தால் இவ்வளவு கீழே இறங்கி நாளாந்தர பேச்சாளர் மாதிரி எந்த பிரதமருக்கும்